டாக்டர் 360 நேயர்களுக்கு வணக்கம். ஐ எம் டாக்டர் திலீப் குமார் ஃப்ரம் முகப்பேர் டாக்டர் திலீப் டென்டல் சென்டர். நிறைய பேர் கேட்குற கேள்வி, அடிக்கடி டென்டிஸ்ட் கிட்ட போய் சுத்தம் பண்ணிக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு. அடிக்கடி பண்ணணும்னு அவசியமே இல்லை. 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை மேக்ஸிமம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி டென்டிஸ்ட் கிட்ட போய் உங்கள் பல்லை சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது. இதோடைய அட்வான்டேஜுங்கிற பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த சொத்தையாக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலேயே அதை பார்த்து என்ன ஏது ப்ராப்ளம்ன்ட்டு கண்டுபிடிச்சி நம்ம நார்மல் ஃபில்லிங் பண்ணாலே போதும். நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ப்ரஷ் பண்ணாலுமே பல்லு இடுக்கில் மாற்ற சாப்பாடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோமாங்கிறது டவுட்டு தான். ஸோ அண்ட் மோர் ஓவர் இப்போ நம்ம சாப்பிட்ற முறை மாறினதால் நிறைய ஸ்டிக்கி ஃபுட்டு, ஃப்ரைட் ஐட்டம்ஸு, சிப்ஸு, ஜங்க் ஃபுட் நிறைய சாப்பிட்றதால பல்லு இடுக்கில் நிறைய சாப்பாடு ஒட்டிகிட்டு இருக்கும். அண்ட் வேலை பலூனால் நிறைய பேர் நைட்டு ப்ரஷ் பண்ணாமல் அப்படியே தூங்கும் பட்சத்தில் இந்த பல்லு இடுக்கில் ஸ்டிக்கியாக மாட்டின சாப்பாடு ட்ரை ஆகி பல்லோட பல்லாக ஒட்டிக்கும். முக்கியமாக பல்லுக்கும் ஈருக்கும் நடுவில் இருக்கிற கேப்பில் தங்கிடும். இந்த மாதிரி சாப்பாடு துணுக்கள் தங்கும்போது அதுதான் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனாக மாறுது, உங்களுக்கு ஈறு நோய் உண்டாகிறதுக்கான காரணம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களையே அறியாமல் வரும்போது திடீர்னு ஒரு நாள் பார்க்கும்போது ப்ரஷ் பண்ணி துப்பும்போது ரத்தம் வர மாதிரி இருக்கும். இல்லை நிறைய சாப்பாடு பல்லு இடுக்கில் மாட்டும்போது டூத்பிக்கு போட்டு க்ளீன் பண்ணுற ஸ்டேஜ் உங்களுக்காக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜ் ஏதாவது வரத்துக்கு முன்னாடி டென்டிஸ்ட்டை போய் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் நிறைய பேருக்கு அப்பப்போ க்ளீன் பண்ணால் எனாமல் பாதிக்கப்படுமா அப்படின்னு சொல்லிட்டு, டென்டல் ஸ்கேலிங்கிற முறை என்னன்னா, பல்லை சுற்றி படிஞ்சிருக்கிற காரை கால்குலஸ் டெபாசிட்னு சொல்லுவோம். இந்த கால்குலஸ் டெபாசிட்டை அல்ட்ராசோனிக் வைப்ரேஷன் முறையில் தான் க்ளீன் பண்ணுவோம். அதாவது வைப்ரேட் ஆகும்போது பல்லை சுற்றி தங்கி இருக்கிற படிஞ்சிருக்கிற டெபாசிட்ஸ்லாம் உதிர்ந்து வரும். ஸோ இதனால் உங்கள் பல்லுக்கோ எனாமிலுக்கோ எந்த பாதிப்பும் இல்லை. அது ரொம்ப ரொம்ப சேஃபான முறையும் கூட. அதனால் உங்கள் டென்டிஸ்ட்டை பார்த்து 6 months ஒன்ஸ் இல்லை அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய நான் தான் காலையிலையும் நைட்டும் ப்ரஷ் பண்ணுறேன்னே, எனக்கு இது தேவையா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாங்க, நம்ம ப்ரஷ்ஷு போக முடியாத இடங்கள் சிலது இருக்குது. அந்த இடத்துல செய்கிற டெபாசிட்டை நம்ம இந்த முறையில் க்ளீன் பண்ணால் மட்டும்தான் உங்கள் பல்லும் ஈரும் ஆரோக்கியமாக இருக்கும். நிறைய பேர் விளம்பரத்தை பார்த்து என்னோட பல்லு வெள்ளையாகணுங்கிறதுக்காக ஆன்லைன்லேயோ இல்லை விளம்பரத்தை பார்த்து ஓவர் த கவுண்டர் மெடிக்கல் ஷாப்பில் போய் சில பேஸ்ட்டு வாங்குகிறாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது, அதில் அப்ரேசிவ்ஸுங்கிற பல்லு தேய்மானத்துக்கான துணுக்கள் நிறைய இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களை டென்டிஸ்ட்டை செக் பண்ணாமல் பார்க்காம நீங்களாம் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் வாங்கி அதை பண்ணும்போது உங்கள் பல்லு வெள்ளையாகும். எதனால் ஆகும்னா, உங்கள் பல்லோட லேயரை கொஞ்சம் கொஞ்சமாக எனாமல் தேயும் போது தான் அந்த வெள்ளையாகும். ஸோ இது லாங் டேர்மில் நல்லது இல்லை. உங்கள் பல்லு வெள்ளையை ஆகணுங்கிறதுக்காக தேவையில்லாமல் ஆன்லைனில் ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் வாங்காதீங்க. உங்கள் டென்டிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ண பேஸ்ட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். எது வெள்ளை கலரில் சிம்பிள் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். இந்த உப்பு இருக்கிறது, சார்கோல் இருக்கிறது உங்கள் பல்லை ஒரே வாரத்தில் வெள்ளையாக்குங்கிற மாயையான ஒரு விளம்பரத்தை நம்பி ஏமாறாதீங்க.